எல்லோருக்கும் வணக்கம். சகல சௌபாக்கியங்களையும் வழங்கும் சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சியை இந்த வீடியோவில் பார்க்குறோம். சுபஸ்ரீ ஹேவிளம்பி வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி, அதாவது வர்ற 27/7/2017 வியாழக்கிழமை பகல் 12:42க்கும் கடகராசியில் ராகுவும் அவிட்டம் 2ஆம் பாதத்தில் மகர ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். மற்ற கிரகங்கள் அனைத்தும் முன்னோக்கி செல்லும். ஆனால் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என அழைக்கப்படும் ராகுவும் கேதுவும் மட்டும் பின்னோக்கியே செல்கின்றன. சுயநலமற்ற கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படும் இந்த கிரகங்கள் தான் மிகுந்த பலம் பெற்ற கிரகங்களாக விளங்குகின்றன. எனவே தான் ராகுவைப் போல கெடுப்பானும் இல்லை, கேதுவைப் போல கெடுப்பானும் இல்லை என்று சொல்லி வைத்துள்ளார்கள். ஆனால் ராகுவை கொடைவள்ளல் என்றும் கேதுவை கெடுப்போன் என்றும் நாம் கருதக்கூடாது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பார். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைய முடியும். அதே நேரத்தில் ஒருவர் ஜாதகத்தில் கேது பலம் பெற்றிருந்தால் ஞானம், நல்ல அறிவாற்றல், கீர்த்தி, எனவே கேதுவைப் போல கிடைப்பானும் இல்லை என்றே நாம் சொல்ல வேண்டும். பின்னோக்கி செல்லும் இந்த கிரகங்கள் தான் நம் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிவகுக்கின்றன. அப்படிப்பட்ட ராகு பகவான் இப்பொழுது 4ஆம் பாதத்தில் இந்த கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். அதே நேரத்தில் ஆவிட்டம் 2ஆம் பாதத்தில் மகர ராசியில் கேது சஞ்சரிக்கப் போகிறார். சகல யோகங்களையும் தருவது சர்ப்ப கிரகங்கள் தான் என்றும் பணவரவை பெருக்குவது பாம்பு கிரகங்கள் என்றும் அனுபவத்தில் உணர முடியும். எனவே நமது ஜாதகத்தில் யோகம் தரும் விதத்தில் ராகுவும் கேதுவும் சஞ்சரித்தால் பணமலையில், பாராட்டு மலையிலும் நனையலாம், தொழிலதிபராகவும் திகழலாம், அரசியலும் பிரகாசிக்கலாம். சுய ஜாதகத்தில் லக்னம் அல்லது சந்திரனுக்கு 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்தால் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்கும் சூழ்நிலை உருவாகும். குறிப்பாக திருமணத்தில் தடை, புத்திர பேச்சு தடை, குடும்ப ஒற்றுமை குறைவு போன்றவை ஏற்படலாம். அப்படிப்பட்டவர்களும் ராகு கேதுகளின் பாதச்சாரம் அறிந்து யோகம், திதிகாரம், நட்சத்திரம் பார்த்து யோகபலம் மற்றும் நாளில் வரம் தரும் தெய்வ சன்னிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அனுகூலமான ஆழங்களில் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்வதன் மூலம் தடை கற்களை கூட படிக்கற்களாக மாற்றும் தண்ணீர் இல்லாத வாழ்க்கையும் அமையும். இந்த முறை ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு அதாவது 2/9/2017 அன்று குரு பெயர்ச்சி நிலவிருக்கிறது. துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகும் குருவின் பார்வை மேஷம், மிதுனம், கும்பம் ஆகிய ராசிகளில் பதிவாகிறது. விருச்சிக ராசிக்கு சுகஸ்தானத்திலும் ரிஷப ராசிக்கு தனஸ்தானத்திலும் பதிவாகின்றது. அதன் பிறகு 19/12/2017 சனி பெயர்ச்சியும் நிகழவிருக்கிறது. இதுவரை விருச்சிக ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போது தனுசு ராசிக்கு செல்லப் போகிறார். மேற்கண்ட குருப்பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி ஆகியவற்றால் வரும் பலன்களை ராகு கேது பயிற்சி பலன்களுடன் ஒப்பிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறோம். எல்லா ராசிக்கும் தனித்தனியாக சொல்கிறோம். ஒவ்வொன்றையும் கேட்டு அவ்வளோ நண்பர்கள் அனைவரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற வழிபாட்டு தலங்களை, பக்கத்தில் இருக்கிற வழிபாட்டு தலங்களை இப்போ பார்த்து நற்பலன்களை அடைந்து வாழ்வில் முன்னேற சுகவாழ்வு வாழ்வ எல்லோரையும் வாழ்த்தி அன்போடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.